ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம் ஒரு அற்புதமான பணியாரம் செய்ய போகிறோம். ஸோ பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் பருப்பு. இந்த பருப்பு நான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி, இந்த அரிசி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டத்தையும் எடுத்து இப்போ நாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி செய்ய போகிறோன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் மக்களே. பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது, ஒரு பாத்திரம் வச்சு அடுப்புல தண்ணி ஊத்திக்கணும். ஒரு சிறிதளவு தண்ணி ஊத்திக்கிட்டு அதுல வெல்லத்தை எடுத்து போடணும். ஸோ இந்த வெல்லத்தை எடுத்து நம்ம போட்டிருக்கோம். இன்னும் ஒன்று கூட போடலாம். இப்போ நமக்கு தேவையானது, இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு நல்ல பாகு பதத்துக்கு நமக்கு வரணும். வெறும் வெல்லமே எடுத்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நம்ம பாகு மாதிரி கிரியேட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சி வச்சு பருப்புலையும் அரிசிலையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இது இப்போ எப்படி மெல்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, நம்மளுடைய இந்த வெள்ளை பாகு நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ நமக்கு தேவையானது இந்த ஸ்டேஜில். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டா போதும். இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெள்ளத்தை போட்டு சும்மா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இந்த அளவுக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் போய் தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசியும் அண்ட் பருப்பையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். மக்களை பாருங்க, இதுதான் நம்ம அரைச்சி எடுத்த அரிசி மற்றும் பருப்போடைய மாவு. இதை அரைச்சி அழகாக எடுத்துட்டோம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். லைட்டாக சொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. இதை நம்மளுடைய பாகில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம ஒரு சிறிதளவு சால்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும். அதோட சேர்த்து ஏலக்காய் நசுக்கி வச்சு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கடாயை ரெடி பண்ணி அடுத்ததாக நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயும் ஓரளவு நல்லா சுற்றுருக்கு. ஒரு மீடியமான ஹீட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பேட்டர்லேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றலாம். பார்த்தீங்களா எப்படி பிரியாமல் அழகாக பொரிஞ்சு வருதுன்னு. ஸோ இப்படி தான் நம்ம பாகு ரெடி பண்ணி அதில் நம்ம அரைச்சி வச்ச மாவு ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள்.
நம்ம கொஞ்சம் திருப்பி போடலாம். இவ்வளோதான் மக்களே. இந்த மாதிரி நல்ல செவப்பா வந்ததுக்கு அப்புறமே நீங்க வந்து எடுத்துடலாம். ஸோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. ஸோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ பணியாரம் செஞ்சுருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு பிடிச்சிருந்தா தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.